வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நாள், உலக எழுத்தறிவு நாள், வேர்ல்டு லிட்ரஸி டே. இந்த நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளில் கருதப்படுகிறது. ஏனென்று கேட்டால், மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திலும் சரி, அல்லது ஒரு சமூக முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி, மனித ஆற்றல் இவருடைய வளர்ச்சியிலும் சரி, எழுத்தறிவு தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, முதன்மையான ஒன்றாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி ஒரு சமூகத்தில் ஏற்பட வேண்டுமா, அங்கு எழுத்தறிவு மிக முக்கியமாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தனி மனித முன்னேற்றமா, அதற்கு எழுத்தறிவு அவசியமாக இருக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதா, அதற்கு எழுத்தறிவு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எழுத்தறிவிற்கும் எழுத்தறிவின்மைக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிகப்பெரிய சமூக இடைவெளி. நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நூற்றாண்டிற்கு முன்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பெற்றவர்கள் அவர்களுடைய சதவீதம் என்பது சுமார் 5% தான் இருந்தது. 90க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் எழுத்தறிவற்றவர்களாக இருந்தார்கள். இது உண்மையில் எவ்வளவு ஒரு துயரமான ஒரு நிலை என்பதை யோசித்து பாருங்கள். இந்த கல்வியறிவு பெற்ற, எழுத்தறிவு பெற்ற மிகச் சிறுபான்மையினர் தான் பெரும்பான்மை வளங்களை தங்களுக்குரியதாக கையகப்படுத்தி இந்த 90% மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நாம் எழுத்தறிவிற்காக மிகப்பெரிய இயக்கங்களை நாம் தொடங்கினோம். என் சுதந்திரத்திற்கு முன்பு கூட ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் காலத்திலேயே இந்த கல்வி இயக்கம் என்பது தொடங்கிவிட்டது. பல விதங்களிலும் இது நடந்தேறியது என்று சொல்லலாம். ஒரு காலத்தில் கல்வி என்பது அது ஒரு குருகுல கல்வி முறையாக குறிப்பிட்ட ஒரு உயர் சாதியினருக்கு மட்டும்தான் உரியதாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த மெக்கேலே கல்வி முறைதான் கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அது திண்ணை பள்ளிக்கூடங்கள், குருகுலங்கள் போன்றவற்றை எல்லாம் ஒழித்து கட்டி அதற்கு மாற்றாக பொதுக்கல்வி முறையை அனைவரும் அமர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகளை ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் உருவாக்கினார்கள். கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருந்தது, அடிப்படை கல்வியை கொடுப்பதில். சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தன. முக்கியமாக தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் தொடங்கி ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே கல்விக்கான புரட்சியை தொடங்கிவிட்டது. கல்வியில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அதேபோல் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கான அந்த விடுதிகள் திறக்கப்பட்டன. இன்னொன்று, அந்த முதலாக மதிய உணவு திட்டம் என்பதே நீதிக்கட்சி காலத்தில் குழந்தைகள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் இதை விரிவுபடுத்தினார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அது பெருமளவு விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கு கல்வியை ஒரு தன்னிறைவு மிக்க ஒன்றாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, எழுத்தறிவின்றி எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் என்ற விஷயமே இருக்கக்கூடாது. குழந்தை தொழிலாளர் முறையினால் குழந்தைகள் படிக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இன்றைக்கு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் இடைநிற்றல் இருந்தால் கூட அந்த குழந்தைகளை தேடி தேடி பிடித்து திரும்பவும் பள்ளியில் சேர்க்கக்கூடிய நடைமுறைகள் இருக்கின்றன. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 52% இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு கிராமப்புறங்களில் அல்லது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட எழுத்தறிவற்ற குழந்தைகள் என்பது தமிழ்நாட்டிலும் அரிதிலும் அரிதாகிவிட்டது. அந்த அளவில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை, 100% எழுத்தறிவு என்ற புரட்சியை இன்றைக்கு எட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த உலக எழுத்தறிவு நாளில் பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த ஆடி ஆவணி மாதங்களில் எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. பெரும்பாலும் ஆடி மாதத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள், இப்போது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் என்று மத அடிப்படையில் பல்வேறு விழாக்கள் நாடு முழுவதும் நடக்கின்றன. இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது என்றால், இந்த விழாக்கள் கூட காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் ஒரு விழா மிகப்பெரியதாக இருந்திருக்கிறது, பிறகு காணாமல் போய்விட்டது.
அன்றைக்கு அறியப்படாத சில விழாக்கள் பிற்காலத்தில் வந்து சேருகின்றன. எந்த விழாவை நான் குறிப்பிடுகிறேன் என்று ஒரு குழப்பம் இருக்கலாம். வேறொன்றும் இல்லை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் மிக பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விழா இந்திர விழா. இன்றைக்கு இந்திர விழா என்று ஒன்று எங்கும் நடைபெறவே இல்லை. அன்றைக்கு சிலம்பிலும் மணிமேகலையிலும் நாம் பார்க்கிற போது இந்திர விழா என்பதுதான் மிகப்பெரிய விழாவாக இருந்திருக்கிறது. யானையில் முரசை ஏற்றி முரசறைந்திருக்கிறார்கள். என்றைக்கு இந்திர விழா தொடங்குகிறது, என்றைக்கு அந்த விழா முடிகிறது என்று இந்திர விழா நடைபெறுகிற நாள்களிலெல்லாம் நாடு முழுவதும் கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது. இந்திர விழாவிலே கலைகளுக்கும் கல்விக்கும் கூடுதல் மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு புராண பின்னணி இருக்கிறது என்பது உண்மைதான். இந்திர விழா அதற்கு முன்னாலும் நடந்ததா? மகாபாரதத்திலே அதை பற்றி விரிவான ஒரு குறிப்பு இருக்கிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் சேடி நாட்டு மன்னனாக இருந்த உபச்சரிகாதான், அவனுக்கு இன்னொரு பெயர் வசு என்பது. அந்த மன்னன் வசுவின் காலத்திலே தான் இந்திர விழா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திர விழாவுக்கான அடிப்படை நோக்கம் என்ன? இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். எனவே இந்திரனை வணங்கினால் நாட்டிற்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று ரிஷிகள் சொன்னதால் இந்த விழாவை நாம் நடத்த வேண்டும் என்று அந்த மன்னன் உபச்சரிகா சொன்னதாக மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இடையில் இருக்கிற எந்த இடத்திலும் அந்த விழா பெரிதாக சொல்லப்படவில்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிற சிலம்பிலும் அதனை ஒட்டி வந்த மணிமேகலையிலும் அந்த இந்திர விழா பெரிய அளவிலே பேசப்படுகிறது. நாம் அறிவோம், ரிக்வேதத்தில் இந்திரனை பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த ஆதி வேதம் என்று சொல்லப்படுகிற ரிக்வேதம்தான் இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லுகிறது. கிருஷ்ணனை இந்திரன் மிக எளிதாக வெற்றி கொண்டான். கிருஷ்ணன் கருப்பு நிற கடவுளாக இருக்கிறான். இந்திரன் சிவப்பு நிற கடவுள். இந்த கருப்பும் சிவப்பும் வெறும் நிறங்கள் இல்லை, அதற்கு பின்னால் ஒரு சமூக வரலாறு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே கிருஷ்ணன் பல்லாயிரக்கணக்கான படைவீரர்களோடு வருகிற போது இந்திரன் அவனை மிக எளிதாக வெற்றி பெற்றான் என்று ரிக்வேதத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. எனவே இந்திரன் என்கிற அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லப்படுகிற கடவுள் ரிக்வேத காலத்தில் பிறகு கிமு 5ஆம் நூற்றாண்டில் பெரிதாக கொண்டாடப்பட்டு கிபி 2 சிலப்பதிகாரம் மணிமேகலையிலும் அது பற்றிய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் பின்னால் இந்திரன் இன்றைக்கும் வழிபடுகிற கடவுளாக இல்லை. இன்றைக்கு எத்தனையோ கடவுளர்கள் உண்டு. இந்திரனுக்கு மிகப்பெரிய கோயில்கள் கூட இல்லை. சிவன் கோயில் உண்டு, திருமால் கோயில் உண்டு, பிள்ளையார் கோயில், முருகன் கோயில் உண்டு. இந்திரனுக்கான கோயில்கள் இல்லை. ஆனால் இந்திரன் தான் அன்றைக்கு எல்லா கடவுள்களுக்குமான கடவுள் என்று கருதப்பட்டார். இது ஒரு பக்கத்திலே என்றால், பௌத்த மதம் இந்திரனுக்கு எதிராக சில செய்திகளை நமக்கு தருகிறது. குறிப்பாக மதுராவில் புத்தர் சிலைகள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த புத்தர் சிலைகளிலே சிலை எப்படி இருக்கின்றன என்றால், இந்திரன் என்கிற ஒரு கடவுள் புத்தரை வணங்குவதைப் போல சிலைகள் மதுராவிலே இருக்கின்றன. அதாவது பௌத்த மதம் செல்வாக்கு பெற்ற போது இந்திரன் என்பவன் அந்த கடவுள் சிறியவனாக ஆக்கப்பட்டு அவன் புத்தரை வணங்குவதாக மதுராவில் சிலைகள் இருக்கின்றன. இப்படி காலந்தோறும் கடவுளர்கள் பற்றிய வரலாறுகளும் மாறுகின்றன. கடவுளர்களின் அடிப்படையிலான விழாக்களும் மாறுகின்றன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்?
இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி
இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.